வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது லெமன் கிராஸ், அதாவது எலுமிச்சை புல்லுன்னு சொல்லுவோம். இந்த செடியை நம்ம தொட்டில் வளர்க்கும் முறையை பற்றியும், இதில் ஏராளமான மருத்துவ குணங்கள் இருக்குங்க. அந்த மருத்துவ குணங்கள் என்னென்ன என்பது பற்றியும், அப்புறம் வேறு நாட்டில் இது உணவாக பயன்படுத்துகிறாங்க. ஜூஸ், கேக்கு, அப்புறம் ஃப்ரூட் ஜெல்லிலலாம் செய்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இதுலேருந்து எண்ணெயும் தயாரிக்கிறாங்க. அந்த எண்ணெயும் அதிக அளவில் மருத்துவ குணங்கள் இருக்குங்க. அடுத்ததாக இதில் சோப்பும் தயாரிக்கிறாங்க. இன்னும் ஒரு விஷயம், நம்ம எந்த ஒரு மூலிகையினாலுமே அதை ஓரளவுக்கு மேலே நம்ம பயன்படுத்தும் போது சில பக்க விளைவுகள் ஏற்படும். அது என்ன என்பது பற்றியும் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்கலாங்க. பதிவிற்கு போகிறதுக்கு முன்னாடி மெட்ராஸ் டெரஸ் கார்டன் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ முழுமையும் பார்த்து பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த லெமன் கிராஸினுடைய பொட்டானிக்கல் நேம், அதாவது தாவரவியல் பெயர் சிம்போபோகன். இது போயேசி குடும்பத்தை சேர்ந்தது, இந்த புள்ளினத்தை சேர்ந்ததுங்க. இதனுடைய தாயகம் சவுத் ஏஷியா. இந்த செடி எல்லா நர்சரியிலுமே கிடைக்குங்க. மலை பிரதேசத்துலலாம் இந்த கொடைக்கானல், ஊட்டி, ஏற்காடு இங்கெல்லாம் அந்த மலைப்பாதையில் போகும்போது உங்களுக்கு தானாகவே இது வளர்ந்துருக்கும். அதாவது குளிர்ச்சியான பிரதேசத்தில் இது நல்லாவே வளருங்க. ஈரப்பதம் இதுக்கு கண்டிப்பாக தேவை. சின்ன தொட்டியே போதுங்க. ஏன்னா இதுக்கு இந்த சல்லி வேருன்னு சொல்லுவாங்களே, இந்த புல்லுங்களெல்லாம் நாங்கள் பிடுங்கி பார்க்கும்போது சின்ன சின்னதாக தான் வேர் இருக்கும். பெரிய அளவில் இதுக்கு ரூட் சிஸ்டம் கிடையாது. அதனால சின்ன தொட்டி, ஒரு கீரை வளர்க்குற அந்த க்ரோ பேக் கூட போதுங்க. இது எல்லா வகையான மண் கலவையிலையும் வளரும். நீங்கள் சும்மா ரோடில் இருக்கிற மண்ணை போட்டாலுமே இதில் நல்லா வரும். அதில் கொஞ்சம் தொழு உரம் கலந்துக்கங்க போதும். கொஞ்சம் கொக்கோ பிட், ஏன்னா அந்த மண் ஈரப்பதமாக இருக்கணும் இல்லைங்களா, அது அந்த மாதிரி ஒரு மண் கலவையில் கூட இது ரொம்ப நல்லா வளருங்க. ஒன்றே இதுக்கு மண் வறண்டு போகாமல் பார்த்துக்குங்க. அதிகமான சூரிய வெளிச்சம் தேவை கிடையாது. சும்மா ஒரு 3-4 மணி நேரம் வெயில் படுற இடத்துல வச்சா போதுங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் தண்ணி அதிகமாக இருக்கும்போது வேரழுகல் நோய், அந்த மண்ணில் இருக்கும்போது வேரழுகல் நோய் அந்த செடியானது காஞ்சி போயிடும், அழுகி போயிடும். அப்புறம் இந்த பூச்சி இல்லைங்களா, மாவு பூச்சி, அதுவும் இதில் வரும். அதனால் மண் வறண்டு போகாமல் பார்த்துக்கோங்க. ஈரப்பதம் இருந்தால் போதும். உரம்னு பார்த்தீங்கன்னா மாட்டுத்தொழு உரம் ஒரு கைப்பிடி மாதம் ஒரு முறை போட்டால் போதுங்க. வேறு எந்த ஸ்பெஷல் உரமும் தேவையில்லை. தாய்லாந்துலலாம் இந்த எலுமிச்சை புல், அதாவது லெமன் கிராஸை அவங்களுடைய உணவில் அதிக அளவில் சேர்க்குறாங்க. அடுத்ததான் இதில் இருக்கிற மருத்துவ குணங்கள் என்னென்னு பார்க்கலாங்க. மருத்துவ குணங்கள் ஏராளமாக இருக்குங்க. இது எப்படின்னா, இந்த லெமன் கிராஸை ஒரு டீ மாதிரி போட்டு குடிக்கலாம். அதாவது ஒரு கைப்பிடி லெமன் கிராஸ் எடுத்துக்கோங்க, கட் பண்ணிவிட்டு ஒரு கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த லெமன் கிராஸை போட்டுட்டு நல்லா கொதிக்க வைங்க. ஒரு கொஞ்சம் நேரம் கொதித்த உடனே அந்த கலர் கொஞ்சம் மாறும். அப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை வடிகட்டி குடிக்கலாம். இந்த டீ எந்தெந்த நோய்களுக்கெல்லாம் மருந்தாகுதுன்னு இப்போ பார்க்கலாங்க. இந்த டீயில், அதாவது லெமன் கிராஸ் டீயில் டையூரிட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்கிறதுனால உடல் பருமனை குறைக்குதுங்க. அடுத்ததாக இந்த லெமன் கிராஸ் டீயில் ஃப்ளவனாய்டு, டேனின்ஸ் இருக்கிறதுனா வாயு கோளாறு, அதாவது இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்தை இது சரி செய்தது. அடுத்ததாக இந்த லெமன் கிராஸ் டீயை குடிக்கும்போது இது சிறந்த வலி நிவாரணி, பெயின் கில்லராகவும் செயல்படுங்க. தலைவலிக்கு உடனே இது நல்லா உங்களுக்கு கேட்கும். நான் கூட அடிக்கடி இதை குடிப்பேங்க. அடுத்ததாக எல்டிஎல், அதாவது கொலஸ்ட்ரால் ரத்தத்தில் அதிகமாகும் போது ட்ரைக்ளிசரைட் லெவல் அதிகமாகும். இதனால் ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த லெமன் கிராஸ் டீயை நீங்கள் குடிக்கும்போது உங்களுடைய கொஞ்சம் தேனும் சேர்த்துக்குங்க, இஞ்சியும் சேர்த்துக்குங்க. அந்த ட்ரைக்ளிசரைட்ஸ் லெவல் கொஞ்சம் கம்மியாகும், சமநிலையாகும். அடுத்ததாக இந்த லெமன் கிராஸ் டீயில் டையூரிட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால இதில் பொட்டாசியம் சத்து அதிகமாக இருக்குது. அதனால் இந்த பிபி, ரத்த கொதிப்பு இருக்கிறவங்க இதை குடிக்கும்போது அந்த இரத்த ஓட்டத்தை சீராக்கி அந்த பிளட் ப்ரெஷரை குறைக்கும். அடுத்ததாக இந்த லெமன் கிராஸ்லேருந்து ஆயில், எண்ணெய் தயாரிக்கிறாங்க. இந்த எண்ணெயை பயன்படுத்தும் போது அந்த எண்ணெயில் இருக்கிற அந்த கெமிக்கல் காம்பவுண்ட்ஸு இந்த கேன்சர் செல்லை அழிக்குதுங்க, புற்றுநோய் செல்களை அழிக்குது. அடுத்ததாக இந்த லெமன் கிராஸ் டீயை குடிக்கும்போது தூக்கமின்மை, மன அழுத்தம் இருக்கிறவங்கெல்லாம் இந்த டீயை குடிக்கும்போது அதுலேருந்து சரியாயிடுதுங்க. தூக்கம் நல்லா வருது, மன அழுத்தமும் குறையுதுன்னு பிரேசில் ஆராய்ச்சி நிலையத்தில் அந்த ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்கங்க. அடுத்ததாக இந்த லெமன் கிராஸு கொஞ்சம் நல்லா அரைச்சிட்டு நம்ம உடம்புல காயங்கள் அது மேலே போடும்போது இந்த காயங்களை ஆற்றும் ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் இது அதிகமாக இருக்குங்க. அதனால் உடம்புல ஏதாவது காயங்கள்
பட்டிருந்தால் அதில் நம்ம இதை 10 மாதிரி போடும்போது காயங்கள் வேகமாக ஆறுதுங்க. இந்த லெமன் கிராஸ் டீயை நம்ம குடிக்கும்போது சில பேர் வந்து வாயில் துர்நாற்றம் வரும், அதாவது பேசும்போதே ஸ்மெல் வரும், கிட்ட கூட போக முடியாது. அந்த மாதிரி அவங்க இந்த லெமன் கிராஸ் டீயை குடிக்கும்போது இந்த லெமன் கிராஸ் டீயில் பாக்டீரியல் சைடு அண்ட் ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால அந்த ஸ்மெல் வராதுங்க. அதுவும் இல்லாமல் பல் இடுக்குகளில் இருக்கிற அந்த கெட்ட பாக்டீரியாவையும் இது அழிக்கும் இந்த லெமன் கிராஸ் டீ. அடுத்தது அந்த காஞ்ச லெமன் கிராஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த செடியை வந்து நம்ம வீட்டில் புகை மாதிரி போடும்போது இந்த கொசு தொல்லை ஈ தொல்லைலாம் வராது. ஏன்னா அவங்களுக்கு இந்த லெமன் கிராஸ் உடைய வாசனை பிடிக்காது. அடுத்ததாக நம்ம கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்டோன்னிங்கன்னா கொஞ்சம் ஜீரணம் ஆகாது இல்லைங்களா, அப்போ இந்த லெமன் கிராஸ் டீயை வந்து குடிக்கும்போது வேகமாக ஜீரணமாகி அஜீரணத்தை இது குறைக்கும். அடுத்ததாக எந்த ஒரு மூலிகையாக இருந்தாலுமே அதில் நம்ம வந்து ஒரு அளவுக்கு தான் பயன்படுத்தணும். அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தும் போது பக்க விளைவுகள் ஏற்படுத்தும். அது என்னென்னு பார்க்கலாங்க. மயக்கம், உடல் சோர்வு, அப்புறம் லோ பிபி, வாய் வந்து எப்போவுமே எவ்வளோ தான் தண்ணி குடித்தா உலர்ந்து போகும். இந்த மாதிரியான பக்க விளைவுகள் ஏற்படுத்துங்க. அதனால் ஒரு குறிப்பிட்ட அளவு மாத்திரமே நம்ம இதை வந்து பயன்படுத்தணும். இந்த லெமன் கிராஸ் செடியை ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாங்க. உங்கள் வீட்டு பால்கனியில் கூட வளர்க்கலாம். சின்ன சின்ன கப்ஸு, நம்ம அந்த ஃபுட்டெல்லாம் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரியான கப்ஸில் கூட ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாங்க. ஸோ நீங்கள் உங்கள் வீட்டு தோட்டத்தில் இந்த லெமன் கிராஸை கண்டிப்பாக வளருங்க. இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் நம்புகிறேங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.